ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டியூஸ்டே. எல்லா செவ்வாய்க்கிழமை பண்ணுற மாதிரியே இன்றைக்கும் படி பூஜையெல்லாம் பண்ணி தேவியை உள்ளே அழைச்சாச்சு. பூவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கி வருமானதே டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் சாமி ஷெல்ஃபு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பூ இருந்துச்சு. படி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு பூவெல்லாம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓம் சரவண பாவெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிச்சனில் ஏறின உடனேயே அந்த ஜன்னல் திறக்கிறதா ஃபஸ்ட்டு வேலையே. அப்போ தான் நமக்கு மைண்ட் ஒன்று ரிலீஃப் ஆகும். இன்றைக்கி எல்லா செவ்வாய்க்கிழமையும் போலேயே இப்போ சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அதே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் தான் பாப்பா கேட்டிருந்தான். சமையல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் பாப்பா எழுந்திரிப்பான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் 7:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறம் முடியெல்லாம் சிகி கொடுத்தேன். நிறைய முடி இருந்தால் கூட ரொம்ப நேரம் ஆகாது போல். ஆனால் கொஞ்சோண்டு முடி இருக்கிறதுனால கெட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளேயே அந்த கெயிட்டு மேலே தொங்குறது எப்போவுமே குட்டி பிள்ளையிலேருந்தே பாப்பாவுக்கு பழக்கம். அப்படியே பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு. பூ வாங்க பூ மார்க்கெட்டுக்கு போயாச்சு.